2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிலும் சரி, கருத்து கணிப்பிலும் சரி, ஒரு பெரிய குழப்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், அதிமுகவுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். அந்த அதிர்ச்சி வைத்தியம் அவர்களுக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன். அப்படி நடந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்படி ஊழல் பணம் விரயமாகிவிட்டதே என்று தலையில் கை வைத்துக் கொண்டு அவர்கள் உட்கார்ந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. நீங்க பணத்தை வாரி அரைச்சிருக்கீங்க. உங்களுடைய மகன் போட்டியிட்ட தொகுதியில் பணம் வாரி அரைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் அங்கே பயம் வந்துருச்சு. ரெண்டாவது தாவேக்கா நெருங்கி வருதுன்னு சொல்கிறாங்களே. வெற்றியை என்ஷூர் பண்ணுறது அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஒரு தலைவருக்கு நல்ல டிஃபரன்ஸ் வெற்றி வந்ததுன்றது முக்கியம். அந்த நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்காதன்ற சந்தேகத்தில் தான் பண விநியோகம் நடந்ததுன்ற நான். தேர்தல் கமிஷன் பிடித்த பணம் ஒரு 1500-2000 கோடி என்று அதிகாரபூர்வமாக தகவல் வந்தது. இவர்கள் 2 பேரும் இறைத்த பணம் என்பது 10,000 கோடிக்கு மேல் இருக்கும். என்ன இது நாடா? என்ன இது? இவர்கள் நடத்துவது தேர்தலா? இதெல்லாம் இவர்கள் 2 கழகங்களும் மாறி மாறி கொள்ளையடிப்பதற்கு என்ன தமிழ்நாடு லூட்டிங் பிளேஸா என்று நான் கேட்கிறேன். சில நேரங்களில் கருத்து கணிப்புகள் நேர்மாறாக முற்றிலும் தவறாக போயிருக்கின்றன. எக்ஸிட் போலே கூட பல சமயங்களில் சரியாக இருந்தாலும் சில சமயங்களில் நேர்மாறாக போயிருக்கின்றன. ஆகவே மக்களுடைய மனநிலையை முழுவதுமாக சரியாக எப்போதுமே கணித்த நிறுவனங்கள் என்று எந்த நிறுவனமும் இருப்பதாக எனக்கு தெரியும். விஜய் 10-15 சீட்டு ஜெயிச்சாலும் இவர்கள் முகத்தில் வாக்காளர்கள் கரிப்பூசி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். விஜய் 80 தொகுதியில் வென்றாலும் வாக்காளர்கள் இவர்கள் முகத்தில் சாணியை அப்பி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஆட்சியில் பங்கு என்கிற கருத்தை மீண்டும் கிளப்பியிருக்கிறார். நாங்கள் இன்னும் நியூட்ரலாக இருக்க விரும்பலை, ஆட்சியில் பங்கு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ திமுக என்ன நினைக்கிறான்? முதல்ல இருந்தா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி. என்ன RS பாரதி சொல்லிட்டாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றார். வாய்ப்பு இருந்தா கொடுத்துதான் ஆகணும் ராஜா. முன்ன மாதிரி ஏமாற்ற முடியாது. தேர்தல் கள நிலவரம் எப்படி இருந்தது, வாக்குப்பதிவு அமைதியாக நடந்ததா போன்ற பல தகவல்களை கேட்டுவிட்டு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் அவர் எப்படி மீட்டிங்கில் ஃபினிஷிங்கில் சொல்கிறாரோ, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிலும் சரி, கருத்து கணிப்பிலும் சரி, ஒரு பெரிய குழப்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இதை நான் குழப்பம்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறுவனங்கள் ஒரு 6 எக்ஸிட் போல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 3 நிறுவனங்கள் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நிறுவனங்கள் அதிமுக ஜெயிக்கும் இருக்காங்க. இன்னொரு நிறுவனம் தாவேக்கா இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அதிக இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மக்களை மீண்டும் குழப்புற அளவுக்கு இருக்க. 4ஆம் தேதி தான் தெளிவான விடை தெரியும். இந்த மாதிரி பதில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் கூறியதை போல் தேர்தலுக்கு முன்னால் நடந்த கருத்து கணிப்புகள், வாக்குப்பதிவுக்கு முன்னால் நடந்த கருத்து கணிப்புகள், அந்த கருத்து கணிப்புகளிலே கூட ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் திமுகவுக்கு மெஜாரிட்டியை கொடுத்தது. 1ஓ 2ஓ தான். 2 கருத்து கணிப்புகள் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத நிலை உருவாகும் என்று கூறியது. ஒரே ஒரு கருத்து கணிப்பு அதிமுகவுக்கு மெல்லிய அறுதி பெரும்பான்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியது. ஆனால் அப்போது வந்த கருத்து கணிப்புகளுக்கும் எக்ஸிட் போலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், எக்ஸிட் போலில் நீங்கள் கூறிய நிகழ்ச்சிகளெல்லாம் நடந்தேறி இருக்கிறது. புதிதாக ஒரு கருத்து கணிப்பு மட்டும் தாவேகா 98 முதல் 105 தொகுதிகள் வரை வெல்லும் என்று கூறியிருக்கிறது. இது ஒன்று. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் தாவேகாவுக்கு யாருமே டபுள் டிஜிட் கொடுக்கவில்லை. டபுள் டிஜிட் அல்ல, சிங்கிள் டிஜிட் கூட விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. மற்ற வேட்பாளர்கள் கொடுக்கவே இல்லை. இப்போது வெவ்வேறு கருத்து கணிப்புகளில் ஒரே மாதிரியாக 10 தொகுதிகளுக்கு மேல் ஜெயிப்பார் என்று வந்திருக்கிறது. 10 to 18 தொகுதிகள் அதிகபட்சம் என்று கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கொடுத்ததுல இந்த 2 டிஜிட்லங்கிறது கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான மாறுபாடு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் தேர்தலுக்கு பின்னாடி நான் கொடுத்த நேர்காணல்களில்
இந்த 20% என்று நான் முன்பு கூறியது 25% வாக்குகள் வரை விஜய் பெறுவார் என்பது மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் தனிப்பட்ட முறையில் ஒரு 40 குடும்பங்களோடு உரையாடி இருக்கிறேன். 40-50 குடும்பங்களோடு சென்னை நீங்களாக தமிழ்நாட்டின் வெவ்வேறு ஊர்களைச் சேர்ந்த தெரிந்த நண்பர்களின் குடும்பங்களில் நான் உரையாடி இருக்கிறேன். அவ்வாறு உரையாடிய போது நான் அறிந்த செய்தி, அந்த 80 குடும்பங்களைச் சேர்ந்த 130-140 வாக்காளர்களில் பெரியவர்களை தவிர மீறி அத்தனை பேரும் விஜய்க்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரே மாதிரியாக சீராக. அதாவது இளைஞர்கள் என்று சொன்னால் ஒரு 20-22 வயதிலிருந்து 30-35 வயது வரை பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் விஜய்க்கு. யாராவது 1-2 பேர் மாற்றி போட்டிருக்கிறார்களா என்றால் மாற்றி போட்டிருக்கிறார்கள். எப்படி போட்டிருக்கிறார்கள் என்றால், சென்ற முறை திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களித்து விட்டு இந்த முறை விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். இப்படித்தான் மாறி இருக்கிறது. ஆனால் பெரியவர்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருடைய ஓட்டு ஒரே மாதிரி இருந்திருக்கிறது. என்டிஏ என்றால் என்டிஏ, டிஎம்கே என்றால் டிஎம்கே என்று தே ஸ்டிக் டு தர் ஓல்டு ஸ்டாண்டர்ட். பட் யங் ஜெனரேஷன் இன்வேரியபிளி விஜய் என்று தான் சொன்னார்கள். அதிலே சில பேர் மாற்றி போட்டிருக்கிறார்கள். 30 வயது நாடாளுமன்ற தேர்தல் போது என்ன போட்டீர்கள் என்று கேட்டால் என்டிஏக்கு போட்டோம், இப்போ விஜய். என்ன காரணம்? 2 பேரும் வேணாம், இவர் வரட்டும், விஜய் வரட்டும் அப்படின்றதுக்காக. இரண்டாவது, விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் காரணமாக எங்களுக்கு அவர் பால் ஒரு அனுதாபம் தோன்றியது. அவரை ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது. அவருக்கு ஜனநாயகன் படத்திற்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி, அவருடைய பிரச்சாரத்திற்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி, கரூர் சம்பவத்தில் பழியை தூக்கி அவர் மீது போடுவதற்கு நடந்த முயற்சி, இவை அனைத்தும் எங்களுக்கு வெறுப்பையும் அதாவது விஜய் பக்கம் பரிவையும் தோற்றுவித்திருக்கின்றன. அதாவது திமுக மேலேயோ அதிமுக கூட்டணி மேலேயோ வெறுப்பு, விஜய்க்கு ஆதரவு. இரண்டாவது, என்ன சார் 2 கட்சியும் இது என்னிடத்துல ஒரு படித்த இளைஞர் சொன்னது, 2 கட்சியும் இந்த தேர்தலில் பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க. எவ்வளவு கொள்ளையடித்திருந்தால் இவ்வளவு பணம் செலவழிக்க முடியும் என்ற இதே வார்த்தையை என்னிடத்தில் பயன்படுத்தினார். இவ்வளவு பணத்தை வாரி இந்த தேர்தலில் கொட்டுகிறார்கள் என்றால் யாருக்காக கொட்டுகிறார்கள்? விஜய் வரக்கூடாது என்று கொட்டுகிறார்கள். இவர்கள் 2 பேர் என்ன பேசுகிறார்கள்? இந்த தமிழ்நாட்டை நான் ஆள வேண்டும் அல்லது இவர்கள் ஆளுவார்கள், வேறு இன்னொரு ஆள் வர முடியாது. அதிமுக அது பாரதிய ஜனதாவை பற்றியும் சொல்லுகிறார்கள். இப்போது புதிதாக விஜயை பற்றியும் சொல்லுகிறார்கள். இந்த கருத்தை என்னிடத்தில் குறிப்பிட்ட ஐடி இளைஞர் என்ன சொன்னார் என்றால், அவர் 32-30 வயதுக்கு மேற்பட்டவர், நல்ல பொசிஷனில் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் என்றால், இவர்கள் 2 பேர் மாறி மாறி கொள்ளையடிப்பதற்கு தமிழ்நாடு என்ன இவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறதா? விஜய் என்கிற சக்தி வரட்டும், அவர் ஊழல் செய்யாதவரா, ஊழல் செய்ய மாட்டாரா என்று நான் கேட்டேன். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்திருக்கிறார், செய்ய மாட்டார் என்று நம்புகிறோம். அவருடைய மந்திரி சபையை சேர்ந்தவர்கள் செய்வார்களா இல்லையா என்று கேட்டால் செய்யக்கூடும். ஆட்சி அமைத்தால் செய்யக்கூடும். அதை அவர் தட்டி கேட்கவில்லை என்றால் அப்போது விஜயையும் மாற்றுவோம். ஏன் 2 பேர் மட்டுமே கொள்ளையடிக்க வேண்டுமா? இதுதான் அவர் கேட்ட முதல் கேள்வி. ஆகவே பெருவாரியான இளைஞர்கள், அவர்கள் 30 ஆகட்டும், முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஜென்சி ஓட்டர்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் பெருவாரியாக என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும். முதல் தலைமுறை வாக்காளர்கள் எத்தனை பேரோ அதில் வாக்களித்தவர்களில் 90% மேற்பட்டவர்கள் விஜய்க்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில இளைஞர்கள் கட்சியிலேயே உறுப்பினர்களாக இருப்பவர்கள், திருமாவளவன் கட்சியிலோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் வேண்டுமானால் அங்கே வாக்களித்திருக்கலாமே தவிர, கட்சி சாராத வாக்காளர்களின் வாக்குகளில் 90% மேல் விஜய் வாங்குவார் இளைஞர்களின் வாக்குகளில். ஆகவே அவர் டபுள் டிஜிட்டை தொட்டால் நான் வியப்படைய மாட்டேன். அதே போல ஒரே ஒரு கருத்து கணிப்பு கூறியிருக்கிறது அல்லவா, அதுவும் நடந்து விட்டாலும் எனக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றுமே தவிர அது அதிர்ச்சியாக இருக்காது. திமுகவுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், அதிமுகவுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். அந்த அதிர்ச்சி வைத்தியம் அவர்களுக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன். அப்படி நடந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்படி ஊழல் பணம் விரயமாகிவிட்டதே என்று தலையில் கை வைத்துக் கொண்டு அவர்கள் உட்கார்ந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. என்ன கொஞ்ச நெஞ்சம் பணத்தை அரைச்சிருக்காங்க 2 பேரும். தேர்தல் கமிஷன் பிடித்த பணம் ஒரு 1500-2000 கோடி என்று அதிகாரபூர்வமாக தகவல் வந்தது. இவர்கள் 2 பேரும் இறைத்த பணம் என்பது 10,000 கோடிக்கு மேல் இருக்கும். என்ன இது நாடா? என்ன இது இவர்கள் நடத்துவது தேர்தலா? இதெல்லாம் இவர்கள் 2 கழகங்களும் மாறி மாறி கொள்ளையடிப்பதற்கு இது என்ன தமிழ்நாடு லூட்டிங் பிளேஸா என்று நான் கேட்கிறேன். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன்,
விஜய் 10-15 சீட்டு ஜெயிச்சாலும் இவர்கள் முகத்தில் வாக்காளர்கள் கரிப்பூசி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். விஜய் 80 தொகுதியில் வென்றாலும் வாக்காளர்கள் இவர்கள் முகத்தில் சாணியை அப்பி இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஆகவே அப்படி ஒரு முடிவு வந்தால் நான் வியப்படைவேனே தவிர அதிர்ச்சி அடைய மாட்டேன். சரி சார். ஆனால் டபுள் டிஜிட் வாங்கினால் எனக்கு வியப்பே வராது. 10 சீட்டு வரும்னு கூடிய சூழல் இருந்துன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெடிக்ஷன் நடக்குதுன்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபைனலாக நீங்கள் கேட்பதை போல நான் நினைக்கிறது என்னன்னா, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் சூழல் கூட உருவாகுமோ இவர் வாங்குற வாக்குனால. எங்கேயுமே நான் ஒன்று சொல்கிறேன், 20,000 வாக்கு, 30,000 வாக்கு, 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் ஐபி. அதெல்லாம் இப்போ நடக்காது ராஜா, நடக்காது. இனிமேல் மெஜாரிட்டி தொகுதிகளில் இந்த முறை 1000, 2000 தான் மெஜாரிட்டி தொகுதியில். 500 வாக்கு வித்தியாசம் எத்தனை தொகுதியிலன்னு தெரியல, 300 வாக்கு வித்தியாசம் எத்தனை தொகுதியிலன்னு தெரியல. இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு காரணமும் விஜய் தான். ஆகவே விசில் புரட்சி ஏற்படுகிறதா என்பதை நாம் 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சரி சார், நீங்கள் உங்களை போன்ற, அதாவது நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், நீங்கள் உள்பட அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொன்ன, ஆரம்பத்தில் தேர்தல் ஆரம்பிக்கும் போது சொன்ன விஷயம் என்னென்னா, விஜய் வந்து 10% 12% வாக்குகள் வாங்குவார். நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் மேலே தான் வாங்குவார். 18 தான் இல்லை உங்களுக்கு சொன்ன ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் சொன்ன விஷயங்கள் என்னென்னா 10% 12% வாங்குவார்னா, அப்புறம் 10% 15% வாங்குவார்னாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் மிடில் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் அப்போ 15% 20% வாங்குவார்னாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு 20% 25% வாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று வந்து விஜய் அவர்கள் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரையும் வரவழைத்து இந்த மாதிரி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நீங்கள் வெற்றி பெற்ற வேறு எங்கேயும் போயிடாதீங்க, நேராக பனையூருக்கு வந்துருங்க அப்படின்னு மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த ஒரு பிரமுகரிடம் பேசினேன். பல்வேறு ஆலோசனைகளை அந்த சந்திப்பில் திரு விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார். மூத்த நிர்வாகிகள் உடன் இருந்திருக்கிறார்கள். தேர்தல் கள நிலவரம் எப்படி இருந்தது, வாக்குப்பதிவு அமைதியாக நடந்ததா போன்ற பல தகவல்களை கேட்டுவிட்டு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் அவர் எப்படி மீட்டிங்கில் ஃபினிஷிங்கில் சொல்கிறாரோ, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்னு எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி சொல்லியிருக்கிறார். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நாம் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாக்கு எண்ணிக்கையின் போது மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நாம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற இடங்களில் பிரச்சனை செய்வார்கள். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் உறுதியாக நின்று கவுண்டிங் முடிந்து சர்டிஃபிகேட் வாங்க வர வெளியே வரக்கூடாது. நம்ம ஆட்கள் உறுதியாக நிற்க வேண்டும், எதிர்த்து குரல் கிளப்ப வேண்டும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். நாம் நம்புவோம் நேர்மையாக எண்ணிக்கை நடைபெறும் என்று. ஆனால் சில பேர் சில இடங்களில் கலகம் செய்ய முற்படுவார்கள். ஆகவே விழிப்போடு இருங்கள், தைரியமாக இருங்கள், உற்சாகத்தோடு இருங்கள் என்று விஜய் கூறியிருக்கிறார். இன்னொரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நேரம் வாங்க, அதை பற்றி நான் கேட்டேன். நான் என்ன சொன்னேன், அது பொதுவாக வந்து நீங்கள் வந்துருங்க, எல்லாரும் சர்டிஃபிகேட்டோடு வாங்க, உங்கள் எல்லாரையும் நான் வெற்றி பெற்றவங்களாம் பார்ப்பேன்னு சொல்கிறாரே தவிர, என்ன அவர் தாவேகா நிர்வாகி என்ன சொன்னார்னா, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா திமுகவும் அதிமுகவும் இந்த ஆள் தூக்குற வேலையை ஈடுபடுவார்கள். குதிரை பேரத்தில் ஈடுபடுவாங்க, ஆள் தூக்குவாங்க. இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு புதியவர்கள். ஆகவே எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் துணைக்கு இருந்து அழைத்து கொண்டு வந்து விடுவார்கள், எங்கள் ஆட்கள் விலை போக மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மெஜாரிட்டி கிடைக்காது என்கிற பேச்சு பிற கட்சிகள் மத்தியிலும் பரவி இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு உதாரணம், இன்னொரு முக்கியமான உதாரணம் சொல்லுகிறேன். நீங்கள் கேட்டதனால், தாவேகாவை பற்றி கேட்டதனால், இந்த பேச்சு தாவேகாவில் மட்டுமல்ல, இந்த எதிர்பார்ப்பு வேறு கட்சிகளிலும் இருக்கிறது. அதனுடைய அடையாளம்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட தலைவரான கிரீஷ் சோடங்கர் ஆட்சியில் பங்கு என்கிற கருத்தை மீண்டும் கிளப்பியிருக்கிறார். நாங்கள் இன்னும் நியூட்ரலாக இருக்க விரும்பலை, ஆட்சியில் பங்கு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ திமுக என்ன நினைக்கிறான், முதல்ல இருந்தா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி. என்ன RS பாரதி சொல்லிட்டாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றார். வாய்ப்பு இருந்தால் கொடுத்து தான் ஆகணும் ராஜா, முன்ன மாதிரி ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தருடன் நான் காலையில் பேசினேன். கிரீஷ் சோடங்கருடைய கருத்தை ஒட்டி காலையிலே தொலைபேசியிலே நான் அவரிடம் ஆஃப் த ரெக்கார்டாக பேசினேன். காங்கிரஸில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அவரிடத்தில் தெரிவித்த தகவல், 2006 நடந்ததை போல நாங்கள் ஏமாற மாட்டோம். இந்த முறை அகில இந்திய காங்கிரஸ் தனது நிலையில் உறுதியாக இருக்கும். அதற்கு காரணம் திரு ராகுல் காந்திக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை. அவருடைய விருப்பம் இல்லாமல் உருவான கூட்டணி என்பதால் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றால் மந்திரி சபையில் 3 இடங்களாவது வாங்காமல் விடமாட்டோம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய
முக்கிய தலைவர் சொன்னார். அவர் என்ன சொல்றார்? இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். கிரீஷ் சோடங்கர் ராகுல் காந்தியினுடைய மூடு அறிந்து பேசுகிறவர், ராகுல் காந்தியினுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு பேசுகிறவர். ஆகவே காங்கிரஸ் கட்சி 2006 போல இவங்க கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு வாயை பார்த்துட்டு இருக்காது என்ற தகவல் காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து வருகிறது. இருங்க, இன்னொன்று இதே மாதிரி நீங்கள் செல்வ பெருந்த நம்ம திருமாவளவன் சொன்னது ஒன்று உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பினார். என்ன கணக்குன்றது அப்பயே வதந்தி வந்தது. துணை முதலமைச்சராக நினைக்கிறார். தேர்தலுக்கு பிறகு அரசியல் சூழல் மாறும் என்றார். அவருக்கும் விஜய் வருகை ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் புரிந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் ஹங் அசம்பிளி உருவாகக்கூடும் என்பதனுடைய சமிக்ஞையாகத்தான் இந்த புள்ளிகளை எல்லாம் நீங்கள் ஒரு கோட்டில் இணைத்தால் தெரியும். பல பேர் மத்தியில் இந்த கருத்து இருப்பது, இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்தால் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். சரி சார். சார், பனையூரில் பேசும்போது திரு விஜய் அவர்கள் சொன்னார், இந்த மாதிரி நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் 184 சீட்டுக்கு மேலே நம்ம பெறுவோம் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக ஒரு எண்ணிக்கையை குறிப்பிட்டு பேசியிருக்கார். அதே மாதிரி தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 210 தொகுதிகளுக்கு மேலே அதிமுக வெற்றி பெறும். இது நம்ம கான்ஃபிடென்ட் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை என்ன? ஏன்னா நீங்கள் பேசும்போது சொல்கிறீங்க ஹங் அசம்பிளி வர்றதுக்கான 184 200 சீட்டு நிச்சயம் வெல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் முதலமைச்சர். நம்பர் குறிப்பிட்டு தேர்தல் முடிந்த பிறகு கூட சொல்லிக் கொண்டிருந்தோம் முதலமைச்சர். 16 சீட்டை திடீர்னு தொப்புன்னு கீழே இறக்கிட்டார். 200 சீட்டு நம்ம மேலே வருவோம்னு சொல்லிட்டு இருந்தவர் 10 சீட்டு திடீர்னு ஏற்றிட்டார். எல்லாரும் ஏற்றலாம். ஒருவேளை 2 பேரும் 184 210ன்றத கேரளாலையும் எங்கேயாவது போட்டிட்டு இருந்தாங்கன்னா சொல்லலாம். திமுகவும் போட்டிட்டு அதிமுகவும் போட்டிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் 184 வந்துடுவோம், கேரளாவும் சேர்த்து 210 வந்துடுவோம், கேரளாவையும் சேர்த்துன்னு சொல்லலாம். போட்டிட்டு இருக்கிறது தமிழ்நாடு, இருக்கிறது 234. எடப்பாடி 210 ஜெயிச்சிட்டார், மீதி 24 மற்றவங்களுக்கா என்ன? நான் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி ஒரு 184 வர முடியுமா? நீங்கள் உங்கள் கூட்டணி வரவே முடியாது 184. ஆகவே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜான்னு தான் சொல்லணும் முதலமைச்சரை பார்த்து. இதெல்லாம் சும்மா கூட இருக்கிறவங்கள இது பண்ணுறது, உசுப்பேற்றுறது, இல்லை ஒரு குஷிப்படுத்துகிற வேலை. அவர் சோர்ந்து போயிருக்கிறார், தகவல்லாம் அவருக்கு எதிர்மறையாகத்தான் போயிருக்கின்றன என்பதுதான் பத்திரிகைகள் மூலமாகவும் சில நண்பர்கள் மூலமாகவும் நாம் அறிகிற செய்தி. களத்தில் பல இடங்களில் தாவேக்கா 2வது இடத்துல இருக்காங்க, சில இடத்துல க்ளோஸாக இருக்காங்க, ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சென்னையிலேயே திமுகவை போட்டு நெருக்கிட்டாங்க சார். நான் கேள்விப்பட்ட முதலமைச்சர் தொகுதியிலே பண விநியோகம் நடந்திருக்கு சார். என்ன சார் அப்படி ஒரு வெற்றி மேலே சந்தேகமா? குளத்தூரில் இல்லை கொடுக்கல பாரபட்ச வேண்டியது இருக்குது, எல்லாம் நாடு மாநிலம் முழுவதும் கொடுக்க வேண்டியது சார். ஒரு பெரிய லீடர்னா கொடுக்கக்கூடாது, கொடுக்காம தான் ஜெயிக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்து தான் ஜெயிக்கணும்னா நீங்கள் லீடர் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பணத்தை வாரி அரைச்சிருக்கீங்க. உங்களுடைய மகன் போட்டியிட்ட தொகுதியில் பணம் வாரி அரைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா உங்களுக்கெல்லாம் அங்கே பயம் வந்துருச்சு. 2வது தாவேக்கா நெருங்கி வருதுன்னு சொல்கிறாங்களே. வெற்றியை என்ஷூர் பண்ணுறது அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஒரு தலைவருக்கு நல்ல டிஃபரன்ஸ் வெற்றி வந்ததுன்றது முக்கியம். அந்த நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்காதன்ற சந்தேகத்தில் தான் பண விநியோகம் நடந்ததுன்றேன் நான். சரி, அவர் ஜெயிக்க மாட்டார்னு நான் சொல்லலை, அவர் ஜெயிப்பார்னு முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நல்ல டிஃபரன்ஸை காட்டணுன்றதுக்காக பணத்தை வேற வாரி அரைச்சிருக்காங்க. ஆகவே இது பணம் விளையாடிய தேர்தல் என்பதே திமுகவின் நம்பிக்கை சீர்குலைந்து போனது என்பதன் அடையாளம் தான் அது. நீங்கள் சாதனையை நம்பி இருந்தால் இவ்வளவு பணத்தை கொட்டி இருக்க மாட்டீர்கள் களத்தில். இவ்வளவு பணத்தை கொண்டு போய் களத்தில் கொட்டினீர்கள் என்பதே உங்கள் ஆட்சியின் வேதனைகள் அதிகம் என்பது மக்களுக்கு தெரிந்து விட்டது. அதனால் ஒரு புதிய சக்தியின் பின்னால் திரண்டு விடுவார்களோ என்ற பயம் உங்களுக்கு ஏற்பட்டது என்பதன் அடையாளம் தான் நீங்கள் வாரி இறைத்த பணம். அதிமுகவுக்கு இந்த தேர்தலை விட்டால் வேறு கதியே கிடையாது. இனிமேலாம் எங்கே நீங்கள் 31 நிற்க போகிறீங்க தாக்கு பிடிச்சி? அது வரைக்கும் நிற்பார் அவரு. ஆகவே அதுவரை நின்று கட்சி இயங்காது. இந்த தடவை ஜெயிக்கலைன்னா அவ்வளோதான், அவங்க வேற கட்சிக்கு பிச்சுட்டு போயிடுவாங்க. அவர் பங்குக்கு அவரும் கொடுத்தாரு. அவர் பங்குக்கு பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறேன்ற மாதிரி 1000 ரூபா 1500 ரூபா அவங்கவுங்க இங்கேருந்து வந்தது தவிர மீதி மந்திரிகள்லாம் கொஞ்சம் கையிலேருந்து போட்டு கொடுத்தாங்க. பரிசு பொருள் கொடுக்க முடிச்சவங்க கொடுத்தாங்க. ஆகவே வாழ்வா சாவா தேர்தல்னு 2 பேருக்கும் நிலைமை. ஆனால் விஜய்க்கு அந்த நிலைமை இல்லை, பாரதிய ஜனதாவுக்கு அந்த நிலைமை இல்லை. இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஜோலியை முடிச்சுட்டு 2031 அவங்க மேட்டரை பார்த்துக்குவாங்க.
சரி. சார் நீங்க குறிப்பிட்டு சொல்லும்போது சொல்றீங்க, காச வந்து வாரி இறைச்சாங்க, வாக்காளருக்கு குடுத்தாங்க. 2 கட்சியும் பாரபட்சம் இல்லாம குடுத்தாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு விஷயம் வந்து அடிப்படையா தேர்தல் பிரச்சார மையங்கள்லயும், வாக்காளர் மத்தியிலும் அதாவது தாவேகாவுடைய வேட்பாளர் யாருன்னே தெரியாது. 5 பைசா காசு குடுக்கல, பிரச்சாரத்துக்கு வரல. இந்த மாரி நெறைய ஃபேக்டர்ஸ் வந்து தாவேகாவுல இருக்கு. இருந்த இத்தனை போதும் இருந்த போதும் ஆனா யார்ட்ட ஒரு 10 பேர்ட்ட நீங்க வந்து கேட்டீங்கன்னா, யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படின்னு கேட்டா, அதுல குறைந்தது 6லிருந்து 7 பேர் வரைக்கும் நாங்க தாவேக்காக்கு தான் வாக்களித்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனா கருத்து கணிப்பு அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்ப பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய போட்டிருக்க புள்ளி விவரங்கள் வந்து மிகவும் கம்மியாக இருக்கு. இது எப்படி இந்த இந்த டிஃபரன்ஸ காட்டுது சார்? இந்த டிஃபரன்ஸ் எதை காட்டுதுன்னா, வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கும். சீட்டா கன்வெர்ட் ஆகுறதுல அது வந்து மேட்ச் ஆகாம இருக்கும். உங்களுக்கு நான் இப்போ கூட சொல்றேனே, தாவேக்கா வந்து ஏன் வந்து அந்த கடைசி கருத்து கணிப்ப என்னால வந்து முழுமையா நம்ப முடியலன்னு இருக்குன்னா, சீட் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படி வராது. 25% வாங்குவாங்க. 30 எங்கெங்க கிராஸ் பண்றாங்களோ, 30ய கிராஸ் பண்றாங்களோ, 32, 31 வாங்குறாங்களோ, அங்க சீட்டா கன்வெர்ட் ஆகும். மீதி இடங்கள்ல சீட்டா கன்வெர்ட் ஆகாது. அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கையறு நிலை. 32, 33ன்னு வாங்குற ஒரு 7, 8 இடம் இருக்குல்ல, அதெல்லாம் ஜெயிச்சுருவாங்க. 25, 26, 27 வச்சுட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? அங்கெல்லாம் நூலு இழையில அதிமுகவும், திமுகவும் வெற்றி பெறும். என்ன ஆகும்? 60, 70 தொகுதியில ஒரு கட்சியினுடைய வாய்ப்பை அவர்கள் கெடுப்பார்கள். எந்த கட்சி இந்த 2 கட்சியில கூடுதல் இடங்கள்ல ஜெயிக்குதோ, மெஜாரிட்டி வருது வரல, நம்பர் எந்த கட்சிக்கிட்ட கூட இருக்கோ, அந்த நம்பர் வருவதற்கு யார் காரணம்னா விஜயா தான் இருப்பார். புரியுதா உங்களுக்கு? அந்த இடங்கள்லாம் அதிமுக தூக்குதில்ல. திமுக அதிக நம்பர்னு வைங்க. அதிமுக தோத்த இடங்கள்ல விஜயனால தோத்துருக்கும். அதிமுக அதிக இடங்கள் வருதுன்னு வைங்க. 100 சில்லற வருது. திமுக 90 சில்லற தான் வைங்க. திமுகவுக்கு பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படித்தான் வைஸ் வெர்சாவாக பார்க்க வேண்டுமே தவிர, சார் இதே சூழ்நிலை ஏன் கன்வெர்ட் ஆகலன்னு நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். சார் இதே சூழ்நிலை தான். அதாவது 2026ல இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கோ, இதே தான் 2006ஆம் ஆண்டு ஏற்பட்டுச்சு. திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு அப்ப தேர்தல சந்திச்சாரு. அதே நேரத்தில அப்போ அதிமுக ஆட்சியில இருக்கும்போது, தேர்தல் பிரச்சாரம் வந்து கிட்டத்தட்ட அதிமுகவுடைய 80 தொகுதிகளை வந்து டேமேஜ் செய்தார் திரு விஜயகாந்த். அதே மாரி திமுக எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவுடைய 60 தொகுதிகளை டேமேஜ் செய்தார். இதனால வந்து ஒரு ஒரு ஹங் அசெம்பிளி ஏற்படுறதுக்கான 2006லே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தது. அந்த நேரத்தில வந்து திமுக 96 தொகுதியில் மட்டும் தான் வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸுடைய உதவியோட மைனாரிட்டி கவர்ன்மெண்ட் தான் அமைக்க முடிஞ்சது. அப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்க இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு வரும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கு வந்து திமுக தான் ஜெயிக்கும். அதிமுக ஜெயிக்காதுன்னு சொல்லி ஆணித்தரமா கிட்டத்தட்ட ஒரு 6 கருத்து கணிப்புகள் வந்து வெளியிட்டாங்க. அந்த 6 கருத்து கணிப்பிலும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அப்படிங்கிற மாரி தான் அந்த கருத்து கணிப்பு வந்துச்சு. ஆனா தேர்தலுக்கு பிந்தைய சூழ்நிலைகள் அப்படியே மாறி இருந்துச்சு. அந்த கருத்து கணிப்பு பத்தி உங்களுக்கு கூட நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் அதுதான் சொல்றேன். ஆட்சி வருவதற்கு முடியாத சூழல். திராவிட முன்னேற்றக் கழகம் மெஜாரிட்டியுடன் வர முடியாத சூழல் 2006ல இருந்தது. 2011 நிலைமை வேற. 2011ல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வரமாட்டார் என்று சில கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. ஆனால் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அப்படிதான் இருந்துச்சு. 2006ல் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நிலவிய கடுமையான மின்சார வெட்டு தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தது. ஆகவே நான் செல்வி ஜெயலலிதா அவர்களை தேர்தல் பிரச்சார கடைசி நேரத்தில் சந்தித்த போது அதிமுக தான் ஆட்சிக்கு வரும், அப்படித்தான் மக்கள் மனநிலை இருக்கிறது, நான் பல தொகுதிகளுக்கு சென்று நேரடியாக பார்த்துவிட்டு வந்தேன் என்கிற செய்தியை நான் அம்மா அவர்களிடம் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கூட்டத்தில் தெரிவித்தேன். ஆனா அப்போது கூட அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் அந்த கருத்து கணிப்புகள்லாம் சொன்னுச்சு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூட கிட்டத்தட்ட 6 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்று குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா நான் கருத்து அந்த கணிப்பு அந்த தேர்தல்ல வந்து திமுக அதாவது ஆட்சிக்கு வரக்கூடிய திமுக அப்படின்னு கருத்து கணிப்புல சொல்லப்பட்ட திமுக வந்து எதிர்க்கட்சியா கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அத பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் அதே தான் நான் சொல்லுகிறேன். சில நேரங்களில் கருத்து கணிப்புகள் நேர்மாறாக முற்றிலும் தவறாக போயிருக்கின்றன. எக்ஸிட் போலே கூட பல சமயங்களில் சரியாக இருந்தாலும் சில சமயங்களில் நேர்மாறாக போயிருக்கின்றன. ஆகவே மக்களுடைய மனநிலையை முழுவதுமாக சரியாக எப்போதுமே கணித்த நிறுவனங்கள் என்று எந்த நிறுவனமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. 2011ல் நீங்கள் கூறியது போல அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை என்றுதான் 3-4 கருத்து கணிப்புகள் வெளிவந்தன என்பது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அப்போது நான் களத்தில் பயணித்தவன். இப்போது நான் கருத்து கணிப்புக்கெல்லாம் போல. அப்போ நான் துக்ளக்கிற்காக பயணித்தவன். பயணித்த போது மக்கள் எங்கு சென்றாலும்
முதலில் கூறியது மின்வெட்டு, இரண்டாவது கூறியது 2G, மூன்றாவது தான் நில அபகரிப்பு. இந்த நில அபகரிப்பு குற்றங்கள் அப்போது அதிகம் நடைபெற்று இருந்தன. ஆகவே அவையெல்லாம் ஆட்சி மாற்றத்திற்கான காரணிகளாக இருந்தன. மக்களுடைய மனநிலையை சரியாக படம் பிடிக்க வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய சில பேர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், திமுக 150 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிரும், திமுக மட்டுமே தனியாக 140க்கு மேலே ஜெயிக்கும்னு சொன்ன ஊடகவியலாளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் அப்படி நடைபெற வாய்ப்பு குறைவு என்பதுதான் என்னுடைய பார்வை. சரி சார். ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் முடிவுகள் இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்குது. 4ஆம் தேதி திங்கட்கிழமை ஆல்மோஸ்ட் ஒரு 11, 12, 2 யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிற ஒரு இது வந்தோம். இந்த முறை கொஞ்சம் காலதாமதம் கூட ஆகட்டும். ஆனால் நீங்கள் ஒரு நீண்ட நெடிய காலமாக இந்த பத்திரிகை துறையில் இருக்கீங்க, தேர்தலில் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கீங்க. எப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஸ்லைட் எட்ஜ் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்களால் மெஜாரிட்டி பெற முடியுமா அல்லது அவர்கள் எதிர்பார்த்த அளவு தொகுதிகளை பெற முடியுமா என்பதில் நிச்சயம் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. தாவேகா எழுச்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சக்தி என்பதை களத்தில் நிரூபிக்கும். அதிமுகவினுடைய வலிமையில் பெரிய சேதாரம் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. ஓகே சார், நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.